factorize x square minus 3x minus 10. இங்க வந்து signs வந்து ரொம்பவே important. எதுக்கு sign வந்து நெகட்டிவ் இருக்குன்னு நீங்க பாருங்க. x square கொடுத்திருக்காங்க. இதோட coefficient எதுமே இல்லனா which means default 1 இருக்குன்னு meaning. Then x ஓட coefficient நீங்க பாருங்க negative 3 minus 3. Constant ஓட sign பாருங்க minusல இருக்கு minus 10. So this is in the general form ax square plus bx plus c. So இங்க கொடுத்திருக்கிற general form பாருங்க எல்லாமே positive side. So a, b and c ஓட வேல்யூ எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. So a ஓட வேல்யூ நம்ம சொல்லியிருக்கோம். இங்க x square coefficient வந்து எதுவுமே கொடுக்கலனா default 1. Then b ஓட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 3 ன்னு மட்டும் எழுதினீங்கன்னா இத ஃபேக்டர்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. So negative 3 minus sign ஓட நீங்க எழுதணும் minus 3. Then constant c மறுபடியும் இங்க 10 ன்னு ஆன்சர் பண்ண கூடாது. அதோட சைன் நீங்க பாருங்க நெகட்டிவ் இருக்கு. அதையும் நீங்க சேர்த்து எழுதணும். So a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ எழுதிட்டோம். ஜெனரல் ஃபார்முலா இருந்து ax square plus bx plus c. அதுல இருந்து a ஓட வேல்யூ 1, b வந்து -3, c வந்து -10. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த சென்டர் இருக்கு பாருங்க. இந்த வேரியபிள் x அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது -3 இருக்கு. So minus 3x வந்து split பண்ண போறோம். So we are going to find two numbers. அதோட sum எப்படி இருக்கணும்? அந்த ரெண்டு நம்பரை நீங்க sum பண்ணீங்கன்னா -3. அதாவது b ஓட வேல்யூ கிடைக்கணும். b ஓட தான் -3 and product அப்படினும்போது இத மல்டிப்ளை பண்ணனும்னா a into c. So இங்க a ஓட வேல்யூ 1, 2 இருந்தா 2 எழுதணும், 3 இருந்தா 3 எழுதணும். எதுவே கொடுக்காதனால அதோட மீனிங் என்னது 1 multiplied by c ஓட வேல்யூ என்னது -10. So sign வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லி எடுத்தோம். So 1 into -10. So plus into minus 1 into 10 10. So இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So we are going to find two numbers. அந்த ரெண்டு நம்பரை நீங்க சம் பண்ணீங்கன்னா -3 கிடைக்கணும். ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -10 கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பர் வச்சாதான் இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து -10 சைன் நீங்க பாருங்க -10 இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம். எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 1 into 10 10 தான். அதே மாதிரி பட் நமக்கு -10 கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த 1க்கு வந்து மைனஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 into 10 10. ஸோ இங்கே -10 இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எப்படி எழுதலாம்னா 1 into -10 கூட நீங்கள் இப்போ எழுதலாம். ஸோ விச் இஸ் மறுபடியும் எப்படி இருக்கணும் -10 தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வேறு எந்த மாதிரி இந்த 10 வந்து ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 into -5 கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். -10 கிடைக்கும். தென் -2 into 5 கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அதோட வேல்யூ என்னது -10 கிடைக்கும். வேறு எந்த மாதிரியும் வந்து உங்களால் இதை ட்ரை பண்ண முடியாது 10 வர மாதிரி. ஸோ 10 வர பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 into 10 தான் 10, அது மாதிரி 2 into 5 தான் 10. பட் நமக்கு நெகட்டிவ் 10 வரணும் அப்படின்றதுனால இங்கே மைனஸ் கொடுத்துருக்கோம், இங்கே மைனஸ் கொடுத்துருக்கோம். தென் இந்த 5க்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். தென் இந்த 2க்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆர் எல்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் இந்த 10 வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம எது கிடச்சிருக்கு பாருங்க -1 10 கிடச்சி. இப்போ சம் பண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க -1 + 10. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்தால் என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கணும். தென் சைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பரோட சைன் தான் கேரி ஆகும். ஸோ 10ஓட சைன் என்னது ப்ளஸ். ஸோ +9 கிடச்சிருக்கு. இங்கே இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 -10. இப்போ 1 -10 பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இதோட பாசிட்டிவ் சைன் தான் மீனிங். ஸோ 1 - 10 பார்த்தீங்கன்னா 9. பட் சைன் வந்து கிரேட்டர் நம்பரோட சைன் தான். ஸோ 10ஓட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ மைனஸ் போடணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து 2 and -5. ஸோ 2 - 5 பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். பட் லார்ஜர் நம்பரோட சைன் தான் வந்து கேரி ஆகும். ஸோ 5ஓட சைன் மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா -2 5. ஸோ -2 + 5 பண்ணிங்கன்னா மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க 3. பட் கிரேட்டர் நம்பர் என்னது 5. 5ஓட சைன் பாசிட்டிவ். ஸோ +3. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் we are going to find two numbers whose sum எப்படி இருக்கணும் -3 இருக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து -9 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இக்னோர் பண்ணி +9 இருக்குது, இதை இக்னோர் பண்ணிடலாம். -9 இருக்குது, இதையும் இக்னோர் பண்ணிடலாம். பட் -3 இருக்குது பாருங்கள், இது கிடச்சிருக்கு.
இங்கே +3 இருக்குது. ஸோ இது நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ we are going to find two numbers whose sum is -3 and product வந்து -10 இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 and -5. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and -5 பண்ணிங்கன்னா -3. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் வந்து 2 and -5. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த டேபுலேஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்னு பாருங்கள், 2 and 5 பார்த்தோம், -5 பார்த்தோம். பட் இங்கே வேரியபிள் எக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு. ஸோ 2x - 5x பண்ணிங்கன்னா -3x. இது ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x - 5x நீங்கள் பண்ணிங்கன்னா -3x வரும். ஸோ 2x - 5x பண்ணிங்கன்னா -3x கிடைக்கும். ஸோ we are going to find two numbers whose sum வந்து -3 இருக்கணும், அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து -10 இருக்கணும் பார்த்தோம். ஸோ அந்த 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2xம் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா -2வும் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா -5. ஸோ 2x - 5x பண்ணிங்கன்னா -3x கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த -3x இருக்க இடத்துல இந்த ரெண்டையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x². ஸோ -3x இருக்க இடத்துல +2x. இங்கே 2xனா அதோட சைன் என்னது? பாசிட்டிவ் தான். -5x -10. ஸோ இது ரெண்டையும் பண்ணும்போது உங்களுக்கு -3x கிடைச்சது. இப்போ வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஒரு குரூப், இது ரெண்டும் ஒரு குரூப். சைன் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே x² இருக்குது, இங்கே வந்து 2x இருக்குது. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் அது 1 மீனிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து x இருக்குது. ஸோ x மட்டும் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா x + 2ன்னு எழுதலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா -5 நான் காமனாக எடுத்தீங்கன்னா x + 2ன்னு எடுக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி காமனாக நீங்கள் எடுத்த பின்னாடி ரிவர்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறோம். x × x என்னது? x². இங்கேயும் ப்ளஸ் எது கொடுக்கலன்னா ப்ளஸ் தான் சைன் மீனிங். ஸோ +× +, 2 × x 2x. இது கரெக்டாக பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மைனஸ், இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா ப்ளஸ் மீனிங். ஸோ -× -5 × x 5x. ஸோ -5x கிடச்சிது. நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் இருக்குது, -× -5 × 2 10. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு -10 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் ப்ராப்பராக ஃபேக்டரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது காமனாக இருக்கும். ஸோ x + 2 டைம்ஸ் இருக்கிறது நீங்கள் ஒரு டைம் எழுதிடுவீங்க. தென் இங்கே என்ன இருக்குது? x, இங்கே சைனோடு எழுதணும் -5. ஸோ கொஸ்டின் வந்து ஃபேக்டரைஸ் x² -3x -10 இருந்தது. ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x + 2 x - 5. ஃபேக்டரைசேஷன் ரிலேட்டடாக queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேக்டரைசேஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.